அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப நல்லாயிருக்கோம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு போட்டிருப்பேன். அது என்ன அப்படிங்கிறத வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் எடுத்தது. காலையில் டீ போடுறப்பே பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு ஊற வச்ச பருத்தி விதை இருக்கும் பார்த்தீங்களா, அது நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிச்சு. இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா பருத்தி பால் தான் செய்ய போகிறேன். அதுக்காக பார்த்தீங்கன்னா 100 கிராம் பருத்தி விதைகளை நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் பச்சரிசியுமே ஊற வச்சுருக்கேன். இது நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு. காலைல டீ போட்ட கையோட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாத்திரம், அப்புறம் வீடு வாசல் கூட்டுறது, அந்த நீட் பண்ணுற வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இந்த பருத்தி பாலை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பேட் ஸ்டோரி இருக்குது. மைசா பிறந்து ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய மம்மி எங்களை பார்க்க வந்திருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பருத்தி பால் வீட்டில் ஓனாக செஞ்சுருந்தாங்க. பட் செய்கிறப்பே மாமி சொல்லிட்டாங்க, நீ குடிக்கக்கூடாதுமா அப்படின்ட்டாங்க. ஏன்டா அப்படின்னு தெரியல. அதாவது மைசாவுக்கு பிறந்த 6 மாதம் ஆகிறதுனால டக்குன்னு எதையுமே இது பண்ண முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நீ இப்படிக்க பருத்தி பால் குடிச்ச அப்படின்னா பாப்பாவுக்கு லூஸ் மோஷன் போகும், அதுக்கப்புறம் வாந்திலாம் ரொம்ப கஷ்டப்படும் புள்ள அப்படின்னாங்க. பட் நான் எதுவுமே கேட்காம திருட்டுத்தனமாக எடுத்து குடிச்சிட்டேன். பட் மறுநாள் மைசா காட்டி கொடுத்துட்டா. சரியான திட்டு விழுந்துச்சு. நாங்கள் தான் குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்ப்போண்டி, ஏன் நீ கேட்க மாட்டேன்ட்டு அப்படின்ட்டு. அப்படி பார்த்தா அவங்க செய்யவே கூடாதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். பட் அவங்க எப்பயாவது ஒரு தடவை தான் ஊருக்கு வருவாங்க. வர்றப்போ அவங்க தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அவங்கள நம்ம குறை சொல்ல முடியாது. நம்ம தான் வாயை கண்ட்ரோல் பண்ணி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான திட்டு விழுந்துச்சு. இந்த பருத்தி பால் குடிக்கிறப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நம்ம திட்டு வாங்கினது எனக்கு ஞாபகம் வரும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டு பருத்தி விதையை ஊற வச்சுட்டேன். அதை மிக்ஸி ஜாரில் நல்லா அடித்து பால் எடுக்க போகிறோம். எந்த அளவுக்கு பிழிங்கலாம் அப்படின்னா ஒரு 2-3 தடவை. அதாவது அந்த சக்கை பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாலே வர முடியாத அளவுக்கு அந்தளவுக்கு நம்ம புழிஞ்சிக்கலாம். பட் நைட்டே ஊற வச்சா தான் இது கரெக்டாக இருக்கும். எனக்கு அந்த புழிஞ்ச பால் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீனிஷாக இருந்துச்சு. பட் வீடியோவில் தெரிகிறப்ப ஒரு மாதிரி சிமெண்ட் கலரில் தெரியுது. பட் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் க்ரீனிஷாக தான் அந்த பால் வரும். ஒரு சட்டி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு செம்பு தண்ணி ஊற்றி அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் வடிகட்டி வச்சு தான் அந்த பாலை அகெயின் ஊற்றணும். அது நல்லா கொதிச்சு வரணும். எந்த அளவுக்கு அப்படின்னா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நான் எந்த அளவுக்குன்னா அது மேலே ஆடை படரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நான் நல்லா காய்ச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், கரெக்டாக வரலன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நல்லா ஆடை உழுகிற அளவுக்கு நல்லா காய்ச்சி எடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளைத்தூள் இருந்துச்சு. அதாவது மண்டவளம் இருக்குது பார்த்தீங்களா, அது தூள் இருந்தது. அதை நான் போட்டுக்கிட்டேன். டேரெக்டாகவே போட்டுவிட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி தூசி கல் மண்ணெலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி நீங்கள் ஊற்றிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம். நம்ம பச்சரிசி 2 ஸ்பூன் ஊற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் பூ போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு துண்டு சுக்கு போட்டிருக்கேன். 4-5 ஏலக்காய் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதைத்தான் அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். மண்டவளம் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக லைட்டாக உப்பு போட்டு அதையும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காய் பாலை மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் தனித்தனியாக அரைச்சி போகிறத விட இந்த மாதிரி ஒன்றா பேஸ்ட்டாக அரைச்சி நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா சூப்பராக வரும். இது ரொம்ப நேரம் கொதிக்கணுமா அப்படிலாம் கிடையாது. ஒரு 10 நிமிஷத்துலேயே இறக்கிடலாம். பருத்திப்பால் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் உண்மையில ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை விட பார்த்தீங்கன்னா நீங்கள் கருப்பட்டி போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ஹஸ்பண்டுமே இன்றைக்கி வந்திருந்தாங்க. சரி, அவங்களுமே குடிச்சு பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பசங்களுக்குமே பிடிச்சிருந்துச்சு. மைசா சாப்பிட்டாமா, இது கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நானுமே ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணுறேன். உண்மையிலே அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களுமே உங்களுக்கு டைம் இருந்தால் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. மைசாத்தா காலையில் தான் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சாதம் வடிச்சிட்டேன். ஒரு முட்டை தொக்கும் பண்ணிவிட்டு நேற்று வச்ச சாம்பார் இருக்குது, மிளகாலாம் வறுத்து வச்சு அந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இனி நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆக்கிட்டு இருக்கேன். இப்போ மணி பார்த்தீங்கன்னா 9:45 ஆகுது. எப்போவுமே சரி நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரன்னிங்கில் ஏறுற மாதிரி இருக்கும், இல்லை அப்படின்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரியே இருக்கும். நாங்கள் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா பரமக்குடிக்கு மட்டும் போகிற மாதிரி ஒரே ஒரு வண்டி இருந்துச்சு. மற்றபடி எல்லா வண்டியுமே போயிடுச்சு. இப்போ தாம்மா போச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இனி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 போல் தான் வந்துருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் ஏறி ஃபஸ்ட்டு ரோலே உட்காந்தாச்சு.
இப்போ சாயலுடி வந்து ரீச் ஆகிட்டோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால கடை ஃபுல்லாமே அடைப்பு. சாயலுடியை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை சந்தை போடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாமே கடை அடைப்பாக இருக்கும். நான் சாயலுடி வந்து இங்கேருந்து தரக்குடிக்கு போகணும். தரக்குடிக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து டைமிங்கில் தான் வந்து பஸ் இருக்கும். ரெகுலராக பஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் மேக்ஸி பிடிச்சி இங்கேருந்து தரக்குடி போயிட்டேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷத்தில் தரக்குடி பள்ளியாசல் கிட்டே போய் இறக்கி விட்டுட்டாங்க. இங்கேருந்து அண்ணன் வீட்டுக்கு அப்படி கிராஸ் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வீட்டுக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். போன தடவை அண்ணன் வீட்டுக்கு வர்றப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீக்கங்காய் செடியில் வந்து பூ பூத்துருந்துச்சு. பட் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த பூவை விட கொஞ்சம் அதிகமாகவே வந்து காய்கள்லாம் காய்ச்சிருந்துச்சு. பட் குட்டி குட்டி காய்களாக இருந்துச்சு. கொஞ்சம் பெரிய காய் இருக்கா அப்படின்னு நான் தேடிலாம் பார்த்தேன். பட் எல்லாமே குட்டி குட்டி காயாக தான் இருந்துச்சு. சரி நெக்ஸ்ட் டைம் வந்து நமக்கு கிடைச்சா நம்ம பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு மணி பார்த்தீங்கன்னா 11:30 ஆயிடுச்சு. நான் வரதுக்குள்ளே அக்கா பொண்ணும் அதுக்கப்புறம் வந்து அண்ணன் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா சமையல் வேலை எல்லாமே முடிச்சுட்டாங்க. இங்கே எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணனோட பண்ணையில் பார்த்தீங்கன்னா போன தடவை வந்து கடலை செடி போட்டிருந்தாங்க. இப்போ எல்லாமே வந்து அதை அறுவடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. 7 மணிக்கு வர சொன்னாங்க. பட் 12 மணிக்கு தான் வந்து பண்ணைக்கு நான் ரீச் ஆனேன். இந்த பண்ணைக்கு மாறி கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதம் தான் ஆயிருக்கும். ஸோ அதனால் வந்து அண்ணன் வந்து பெருசாக எதுவுமே போடலை. இப்படிக்கே பார்த்தீங்கன்னா தக்காளி, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்னு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. எந்த அளவுக்கு வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இங்கே ரொம்ப பிடிச்சிருந்த கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கத்திரிப்பு கலரில் இருந்துச்சு. ரொம்ப பார்க்க அப்படியே பளபளன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு 4-5 கருது வந்து விளைஞ்சிருந்துச்சு. தக்காளி எல்லாமே நல்லா பெருசு பெருசாக இப்போ தான் லைட்டாக வந்து ஷேடோ அடிக்குது. இனிமேல் தான் பழுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிதுக்கங்காய் சொல்லுவாங்க, அதுவுமே விளைஞ்சிருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம போகிறப்ப அண்ணன்ட்ட கேட்டு பறிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை பறிக்கிறதுக்காக போயாச்சு. ஆல்மோஸ்ட் அக்கா அப்புறம் அம்மா எல்லாருமே காலையிலே வந்து அந்த பறிக்கிற வேலையை பார்த்துட்டாங்க. நாங்கள் வந்தோன்னே சாப்பிட்றதுக்கு 2 பிடிங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடலை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இங்கே காலையிலே வேலைக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டாங்கன்னா அவங்க 3 மணிக்கு மேலே கிளம்பி போயிடுவேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு பக்கெட்டு, வாளி எல்லாத்துலேயுமே வந்து கடலை எல்லாத்தையுமே பறித்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அஸ்கர் அவர் வந்ததுக்கு வந்து ஒரு 4-5 செடியை பிடிங்கி போட்டார். சொல்லவே கூடாது, என்னை விட அஸ்கர் தான் அதிகமாக வந்து கடலை செடி வந்து அழகாக பறித்தான். மைசா அந்தளவுக்கு எந்த வேலையும் செய்யலை. ஒரு கடலை பிடுங்கினாங்க, அதோட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து இப்போ தான் கடலை செடியவே பார்க்குறேன். ஆல்மோஸ்ட் வந்து இந்த பறித்து இந்த மாதிரிலாம் வேலை பார்க்கல. இதுக்கு முன்னாடி வந்து கடலை செடி வந்து விளைஞ்சிருந்ததை பார்த்தேன். பட் இப்போ தான் வந்து இந்த கடலையை பறிக்கிறது இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்துச்சு. மணி பார்த்தீங்கன்னா 2 மணி ஆகுது. என்ன சமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதம், சாம்பார், அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி குழம்பு, அதுக்கப்புறம் சிக்கன் 65. நாங்கள் வந்து கோழி குழம்பும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 தான் சாப்பிட்டோம். சாம்பார் ஊற்றிலாம் சாப்பிடல. பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா தட்டில் போட்டு ஊட்டி விட்டாச்சு. பெரியவங்கலாம் பார்த்தீங்கன்னா இலையில சாப்பிட்ருந்தோம். இந்த இலை வந்து என்ன இலைன்னு தெரில, அண்ணன் தான் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே வந்து இலையில சாப்பிட்டோம். இந்த 2 பசங்க வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, குட்டி பெருகலாக இருந்தாங்க. இப்போ வந்து நல்லா பெருசாக வளர்ந்துட்டாங்க. உண்மையிலே சொல்கிறேன், இதனால் வரைக்கும் வந்து இந்த காட்டு வலிக்கெலாம் போகிறவங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன் உடல் வலிமைலாம் அதிகம். அந்தளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த கடலையை வந்து இந்த மாதிரி தான் திருகணும் அப்படிலாம் வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பிடுங்கி இந்த மாதிரி திருகணும். பட் இதுவுமே ரொம்ப கஷ்டம்தான், எதுவுமே வந்து லேசான வேலை இல்லை. அதுலேயே ஒரு அண்ணன் வந்து ஷார்ட்கட்டில் வச்சுருந்தாங்க. ஒரு மாதிரி கம்பி வச்சுட்டு இந்த மாதிரி சட்டுன்னு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து புது விதமான டெக்னிக்னு சொல்லியிருந்தாங்க. இல்லைம்மா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கையை போட்டு திருகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னாங்க. முத்து எந்த அளவுக்கு இருக்குன்னா ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் அந்த அளவுக்கு இந்த தடவை வந்து அண்ணனுக்கு விளைச்சல் வரலை. ஏன்னா வந்து கொஞ்சம் ஃபேமிலி ப்ராப்ளம்னால அவங்க கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க. மழை ஓவராக பெஞ்சனால அந்த அளவுக்கு விளைச்சல் தரல. அப்போவே அண்ணன் சொன்னாங்க, அது வந்து எப்படின்னா பின்னாடி தான் தெரியும், இப்போதைக்கு ஒன்றும் தெரியாது. பட் கடலையோட சாகுபடியில் தான் கொஞ்சம் பிரச்சனை ஆகும் அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடலை எல்லாம் பறிச்சாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இப்போ வந்து சம்பளம் கொடுக்க போகிறாங்க. காசாலாம் கொடுக்க மாட்டாங்களாம். இந்த மாதிரி அவங்க பறித்த கடலையிலேருந்து 5 படிக்கு வந்து 1 படி அதான் ரேட்டாக அந்த மாதிரி தான் வந்து பிரித்து கொடுப்பாங்களாம். ஃபஸ்ட்டு அவங்க கொண்டு வந்த அந்த கடலை எல்லாத்தையுமே வந்து தூசி தட்டிடுறாங்க. இந்த மாதிரி தான் தட்டினாங்க, நீங்களே பாருங்களேன். அம்மா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி அவங்க வந்து கடலை பறிக்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா 10 படி கடலைக்கு 1 படி கடலை தான் வந்து சம்பளமாக கொடுப்பாங்களாம். பட் இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, 5 படி கடலைக்கு
ஒரு படி கடலை வந்து சம்பளமா குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுலயே பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமானது என்னன்னா, ஒரு பாட்டிமா தான் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 45 படி வந்து ஆஞ்சிருந்தாங்க. காலையில 7 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. நம்மளால உட்காந்து ஒரு 1 மணி நேரமே அந்த கடலைய வந்து ஆய முடியல. ஆனா அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா, காலையிலேருந்து அந்த உட்காந்தே அந்த இடத்துலயே வந்து ஆஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட்டுன்னா அந்த பாட்டி மட்டும் தான். 45 படி வந்து கடலை வந்து ஆஞ்சிருந்தாங்க. மணி பார்த்தீங்கன்னா, இப்ப 4 மணி ஆகுது. ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து சமமா பிரிச்சு குடுத்துட்டாங்க. கடைசில வந்து கடுங்காப்பியா, அதாவது சுக்கு காப்பி சொல்லுவாங்கல்ல, அதுதான் போட்டு குடிச்சிருந்தோம். அவங்க வந்து கருப்பட்டி போட்டு சுக்கு காப்பி போட்டுட்டு லைட்டா வந்து ப்ரூ தூள் வந்து கலந்து குடுக்க சொன்னாங்க. டேஸ்ட் உண்மையா ரொம்ப நல்லா இருந்தது. இன்ஷால்லா நம்ம வீட்ல ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து சுக்கு காப்பியும், அப்புறம் பிஸ்கட்டும் வச்சு குடுத்துட்டு, நாங்களுமே ஃபேமிலியோட குடிச்சோம். ரொம்ப டேஸ்ட்டாவே இருந்துச்சு. இந்த மாரி வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த கருப்பட்டி அதாவது சுக்கு காப்பில பார்த்தீங்கன்னா, ப்ரூ தூள்லாம் போடுறாங்க. பட் நான் காப்பி தூள் போட்டு பார்த்ததே இல்ல. அவங்கட்டயுமே நான் கேட்டுட்டேன். அண்ணனோட இடத்துல இந்த மாரி செடிகள் வந்து ரொம்ப அதிகமாவே இருந்துச்சு. இது என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமணக்கு செடியாம். இந்த விதைய தான் காய வச்சு இந்த விளக்கெண்ணெய் எடுப்பாங்களாம். அது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நான் இப்ப தான் பார்க்குறேன். இதான் ஆமணக்கு செடி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அண்ணன்ட்ட வந்து ஊருக்கு கிளம்புறேன் அப்படிங்கிறதுனால வந்து கத்திரிக்காய் கொஞ்சோண்டு பறிச்சுக்கிறேன் அப்படின்னு. ஒரு 2, 3 கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பெருசா இருந்துச்சு. அதனால வந்து இந்த வரி கத்திரிக்காய்ன்னு சொல்லுவாங்கல்ல, அது அப்புறம் வந்து கத்திரிப்பு கலர்ல இருந்த அந்த கத்திரிக்காய், அப்புறம் வந்து கொஞ்சம் வெள்ளையா நீளமாச்சு அந்த கத்திரிக்காய் எல்லாமே பறிச்சுட்டு, அப்புறம் அண்ணன்ட்ட கொஞ்சம் கடலையும் வாங்கிட்டு அப்படியே பேக் பண்ணிட்டு ஊருக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். என்னதான் நம்ம சீக்கிரமா கிளம்பணும்னு நெனச்சாலும், கரெக்ட்டா டைமிங்க்கு வந்து பஸ்ஸு கிடைச்சா பரவால்ல. பட் எனக்கு வந்து ரொம்ப லேட்டா தான் கிடைச்சுச்சு. நான் வீட்டுக்கு வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா, மணி 8 ஆயிருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து வீட்லயே வந்து இறங்கியாச்சு. இது பார்த்தீங்கன்னா, மறுநாள் காலையில கொண்டு வந்த கடலையில பார்த்தீங்கன்னா, என்னோட மாமியாருக்கு, அப்புறம் என்னோட நாத்தனாருக்கு எல்லாத்துக்குமே வந்து எடுத்து வச்சிருந்தேன். பக்கத்துல இருக்க நெய்பர்ஸ்க்குமே குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி, குட்டி பாக்கெட்லாம் ரொம்ப அதிகமாலாம் இல்ல. ஓரளவுக்கு பரவால்ல. பசங்களுக்குலாம் வந்து ஸ்நாக்ஸ் கொஞ்சம் செஞ்சு குடுக்குற மாரி வந்து கொஞ்சம், கொஞ்சமா பிரிச்சு ரெடி பண்ணி எல்லாத்துட்டயுமே குடுத்துட்டு வந்துட்டேன். மைசா வந்து இன்னைக்கு ஸ்நாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா, கடலை அவிச்சு குடுத்துருங்க அப்படின்னு சொல்ட்டாங்க. அதனால வந்து அலசி குக்கர்ல ஒரு 2 விசில் வச்சு வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவிச்சு, கொஞ்சமா ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். இல்லாட்டா நம்ம அவிச்ச உடனே வந்து பேக் பண்ணி குடுக்குறது கொஞ்சம் ஆறிட்டோனே ஈஸியா இருக்கும் அப்படின்னு. காலையில பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சேமியா வந்து கார சேமியா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளா வந்து கார சேமியா ரெடி பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அஸ்கர் காலையில எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, அந்த பஸ்ஸில வந்து அந்த வாட காத்துக்கு அதுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு காய்ச்சல் வந்துருச்சு. சுத்தமா முடியல பாவம். அந்த பையலுக்கு வந்து தொண்டை வலிக்குது. சளி வேற ரொம்ப ஹைல போயிருச்சு. அதனால இன்னைக்கு அவன் வந்து ஸ்கூல் போகல. சரி மைசா மட்டும் தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு மட்டும் கொஞ்சம் பெரிய பாக்ஸில வந்து ஸ்நாக்ஸுக்காக வந்து அந்த கடலைய வச்சு குடுத்து பாப்பாவ ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டேன். எல்லாருக்கும் குடுத்தது போக மிச்சம் இருந்த கடலைய வந்து வெயில்ல போட்டுருக்கேன். அப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டா பசங்களுக்கு வறுத்து குடுத்தோம்னா, அதுவுமே டேஸ்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே மூடி வச்சிருந்தோம் அப்படின்னம்னா, இந்த மாரி அவிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி வெயில்ல காய போட்டுருக்கேன். பண்ணையிலேருந்து வர்றப்ப வந்து நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருந்தேன். நாளைக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இன்னைக்கு எடுத்துட்டு கடைக்கு போய்க்கிட்டு இருக்கேன். ஒரு சில பேருக்கு வந்து இத வெட்டி வீட்லயே வாட்டுவாங்க. பட் எனக்கு அந்த வேலைலாம் தெரியாது. நம்ம ஸ்ட்ரெயிட்டா போய் கடையில குடுத்தோம்னா, அவங்களே வெட்டி குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதான் எடுத்துட்டு போய் கையோட வெட்டி வாங்கிட்டு வந்துட்டேன். அ எல்லாம் நாட்டுக்கோழி தான் அப்படிங்கிறதுனால வந்து சீக்கிரமாவே வெந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டியில தான் செய்ய போறேன். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து மசாலா அரைச்சுக்கலாம். நாட்டுக்கோழி குழம்புக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது இது வந்து எங்க அம்மாவோட ஸ்டைல். எங்க அம்மா இந்த மாரி தான் ப்ரிப்பேர் பண்ணி குடுப்பாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்திட்டு, ஒரு பல்லாரி இதுக்கு பதிலா நீங்க வந்து பல்லாரிக்கு பதிலா சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வந்து பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமா வந்து கசகசா சேர்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 4 வந்து கருவேப்பில போட்டு அது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 கைப்பிடி பார்த்தீங்கன்னா, துருவுன தேங்காய் போட்டிருக்கேன். நீங்க தேங்காய் அதிகமா சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாம். பட் நான் வந்து 1 கைப்பிடி சின்னதா மட்டும் சேர்த்து நல்லா வறுத்துருக்கேன். இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் வந்து பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ ஒரு சட்டி வச்சுக்கங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நாட்டுக்கோழி குழம்பு, இல்ல நாட்டுக்கோழி வறுவல் எது பண்ணாலுமே நல்லெண்ணெயில பண்ணுங்க. அதான் ரொம்பவுமே நல்லது. கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பல்லாரி, அப்புறம் காஞ்ச மொளகா, தக்காளி இது எல்லாமே வந்து நல்லா மசிஞ்சு வரட்டும். அப்புறம் 1 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமா போடுங்க. காரசாரமா சல்லு சுல்லுன்னு இருக்கணும். அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமா போட்டிருக்கேன். இது எல்லாமே வந்து பச்சை வாசன போறத்தட்டி நல்லா வதக்கி விட்டுக்கங்க.
இதுக்கு தேவையான மசாலா பொருள் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அரைச்சிட்டோம். பட் எண்ணெயில் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, வீட்டில் அரைச்ச மல்லித்தூள், இது 2மே வந்து பச்சை வாசனை பொறுத்தட்டி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா கட்டி பேஸ்ட்டாக வந்து இது பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவுமே நல்லது. நல்லா கட்டியாக மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். இதுவுமே வந்து சீக்கிரத்திலே வந்து பச்சை வாசனை போயிடும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம மசாலா எல்லாத்தையுமே வறுத்து தான் வந்து சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து ராவா பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் வந்து எப்போவுமே வந்து வறுத்து இது பண்ணிக்கோங்க. அது எல்லாமே பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம கழுவி வச்சுருக்க அந்த நாட்டுக்கோழியை வந்து இதோட மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்து அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வதக்கி விடுங்க. எடுத்தோடனே வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. லைட்டாக உப்பு போட்டுருங்க. நான் பார்த்தீங்கன்னா, கோழி வந்து இளங்கோழியா இருக்குது அப்படிங்கிறனால நான் சட்டியில் வச்சுட்டேன். நீங்கள் வாங்குகிற கோழி கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக குக்கரில் வைக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். கடைசியாக எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து நல்லெண்ணெய் சுற்றி ஊற்றி லைட்டாக மூடி போட்டு லைட்டாக அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம்னா நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குட்டி பசங்களுக்கு கூட இந்த குழம்பை ஊற்றி கொடுக்கலாம் சூப் மாதிரி. பெரிய பசங்களாக இருந்தாலும் சரி, உடம்பு சரியில்லாத பிள்ளையாக இருந்தாலும் சரி, இது லைட்டாக சாறு வச்சு கொடுக்கணும். பட் இது கொடுக்குறப்ப கண்டிப்பாக மாத்திரை எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிடணும். ஏன்னா நாட்டுக்கோழி குழம்பு வந்து காய்ச்சலை வந்து ஓரளவுக்கு குணப்படுத்தும். மதிய லஞ்ச் ரொம்ப சிம்பிளாகவும் போச்சு, அதே நேரத்தில் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சில நாளைக்கு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.